அன்பு இதயங்கள் அனைவருக்கும் இனிய இனிய வணக்கங்கள். சொன்னதை செய்தாரா சிஎம் விஜய்? தாவேக ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 48 நாட்கள் ஆகிடுச்சு. ஒரு மண்டலம் முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்கு? ஒரு பக்கம் ஆதரவு, இன்னொரு பக்கம் எதிர்ப்பு அப்படின்னு கலவையா வந்த வண்ணம் இருக்கு. இதுல தோழமை கட்சிகளே சில விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க, விமர்சிக்கிறாங்க. முக்கியமா ஐடி கார்டு அந்த விஷயம் பெரிய விவாதங்களையும் எழுப்பி இருக்கு. செங்கோட்டையன் அவரை நோக்கி கேள்விகளும் வந்த வண்ணம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திமுக, மதிமுக, ஸ்டாலின், ராசா, வைகோ சுற்றி ஒரு பெரிய விவாதங்கள், ஒரு யுத்தமே மறுபடியும் தொடங்கி இருக்கு. என்ன திட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கு, அடுத்த கட்டம் என்ன ஆக போகுது? 6 சட்டமன்ற இடைத்தேர்தலை ஒட்டியும் அப்புறம் சீமான் அம்பாசமுத்திரத்தில் நிற்கிறாரு. பல பரபரப்பான பின்னணிகளையும் இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். செங்கோட்டையனுக்கு எதிராக வலுக்கும் குரல்கள். சொன்னதை செய்தாரா விஜய்? சுட்டிக்காட்டும் தோழமை கட்சிகள். 5 விமர்சனங்கள். சமீபத்தில் தான் நம்முடைய இயக்குனர் இமயம், நம்முடைய பாரதிராஜா ஐயா, அவருடைய இழப்புல இருந்தே நம்மளால மீண்டு வர முடியல முழுமையாக. அந்த அதிர்ச்சி விலகிறதுக்குள்ளார மற்றொரு பேர் அதிர்ச்சிங்க. திரைக்கதை நாயகர், திரைக்கதை கலைஞர், பிரம்மாண்டமான, அதாவது ரொம்ப சூப்பரான ஆக்டர் நம்முடைய பாக்கியராஜ் அவர்கள், இயக்குனர். அவர் இந்த ஜூன் 27 காலையில் வந்த அந்த துக்க செய்தி உண்மையிலே நம்மளை போட்டு தாக்கிருச்சு. அவருடைய குருநாதர் இறந்து சில நாட்கள்லேயே நம்ம எல்லோருமே மீளா துயரில் ஆழ்த்தி விட்டு இவரும் அவரோடவே போய் இணைஞ்சிட்டாரு. பாக்கியராஜ் அவர்கள். அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும், அவருடைய ரசிகர்களுக்கும், அவருடைய நலம் விரும்பிகள் அனைவருக்குமே நம்முடைய உங்கள் சகோ சேத்தாளங்கவன் சேனல் சார்பாக நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை நம்ம பதிவு செஞ்சுக்கிறோம். பாக்கியராஜ் ஐயா குறித்து சில விஷயங்கள் இருக்கு, நமக்கு அவரோட எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படிங்கிறத அதை நம்ம கடைசி செக்மெண்ட்ல விரிவாக நம்ம பார்க்கலாங்க. இப்போ நேரடியாக அரசியல் செய்திகள், அதனுடைய பின்னணிகளுக்கு போவோம். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவருடைய தாவேக ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்கள் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் பேருந்தில் அவரே டிக்கெட் எடுத்து பயணிக்கிறாரு, இன்னொரு பக்கம் ட்ரக்ஸுக்கு எதிராக மேரத்தான்ல பங்கெடுக்கிறாரு. அப்புறம் தொடக்கத்தில் 717 டாஸ்மாக் கடைகள் நினைக்கிறார், அதை இழுத்து மூடுறாங்க. இப்படி பல விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கு. ஒரு நெருக்கமான உறவு, கிளியரான கிளீனான அற்புதமான ஒரு அரசாங்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த முன்முயற்சி, இதெல்லாமே உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயங்கள் தான். அதே நேரத்தில் எதிர்ப்புகளும் நிறையா வந்துட்டு இருக்கு. குறிப்பாக எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் குதிரை பேரம், சோஃபா மாடல் ஆட்சி, அப்புறம் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது அப்படின்னு 2 பிரதான எதிர்கட்சிகளும் கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க, திமுக, அதிமுக. இதற்கிடையில் இவருக்கு ஆதரவாக, அதாவது இப்போ உதாரணமாக சொல்லணும்னா நம்ம ஜூனியர் விகடன் இதழ்லையும் கூட அவருடைய ஆட்சி எப்படி இருக்குது இந்த 48 டேஸில் அப்படின்னு திரைப்பிரபலங்கள் அவங்களுடைய ஆதரவு விமர்சனங்களை பதிவு செஞ்சுருக்காங்க. குறிப்பாக நம்மளை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து செலவினங்களை நாங்கள் குறைப்போம், நிறைய வளர்ச்சி சார்ந்து திட்டங்களை கொண்டு வருவோம், அதை நோக்கி நாங்கள் பயணிப்போம் அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருந்த நேரத்தில், மண் சார்ந்த அரசியலை தீவிரப்படுத்துவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த நேரத்தில், ஆனாலும் அவருடைய செயல்பாடுகள் நமக்கும் சில கேள்விகளை முன் வச்சிருக்கு. அந்த கேள்விகளை ஒரு 5 மட்டும் இப்போ முக்கியமாக பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்துடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக திரைப்பட தயாரிப்பாளரான நம்ம சிஎம்க்கும் மிக நெருக்கமானவரான திரு வெங்கட நாராயணன் அவர்களை நியமிச்சிருக்காங்க. ஒரு சிஎம் யாரை வேணாலும் நியமிக்கலாம் இந்த முக்கிய பதவிக்கு, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவர் முழுமையாக இந்த விஷயத்தை, அவரை எந்த அடிப்படையில் தேர்வு செஞ்சாங்க, முழுமையாக நம்முடைய மண் சார்ந்த ஒரு அரசியலை அவர் அங்கே முன்வைப்பாரா, நமக்கான உரிமைகள் உள்ளிட்ட பலவற்றையும் பேசுவாரா அப்படிங்கிற கேள்விகளையும் சிலர் எழுப்பியிருக்காங்க. அதாவது ஏன்னா இது மிக மிக முக்கியமான ஒரு பதவிங்க. அதாவது மினிஸ்டருக்கு இணையான ஒரு போஸ்டிங் தான் இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிற இந்த பொறுப்பு. அதாவது தனக்கு நெருக்கமானவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் கர்நாடக மாநிலத்தையும் சார்ந்தவராக இருக்காரு. இதை ஒட்டித்தான் இந்த மிக முக்கியமான பொறுப்புக்கு நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தர் கூட கிடைக்கலையா, ஏன் பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நியமிச்சிருக்கீங்க தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பிரதிநிதியாக? 1. 2வது, கர்நாடகத்தில் மேகதாது அந்த அணை கட்டும் விவகாரத்தில் நம்ம தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்த இந்த பிரச்சனைகளில் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இந்த பிரதிநிதி தமிழ்நாட்டுடைய வாய்ஸை ஓங்கி ஒழிப்பாரா, இல்லை தான் பிறந்த அந்த மாநிலத்துடைய வாய்ஸை ஓங்கி ஒழிப்பாரா? ஓப்பனாக சொன்னோன்னா அவர் யாருக்காக செயல்பட போகிறார் அப்படின்னு கேள்விகள் எல்லா பக்கமும் வருது. இதையே தான்
நாடாளுமன்ற குழு தலைவர் திமுகவுடைய எம்பி திருமதி கனிமொழி அவர்களும் விரிவாக இந்த கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. சரி, இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிற பொறுப்பு அவ்வளோ முக்கியமா அப்படின்னா எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு அரசாங்கம், அதாவது ஒரு அரசாங்கத்துடைய சார்பாக அங்க இருக்கக்கூடிய துறை சார்ந்த மினிஸ்டர்ஸ் உள்ளிட்ட எல்லாருக்கிட்டையுமே இப்ப இந்த மேகதாது அணை விவகாரமே வருதுன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத அங்க அவங்க கேட்டாங்கன்னா உட்காந்து விரிவா விளக்கக்கூடிய அளவுக்கு அவர் வல்லுநராக இருக்கணும். இப்ப மீனவர்களுடைய சிக்கல்கள் வருது, இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, என்ன நடந்தது, தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்து அவங்க ஏதாவது திறமையாக நுட்பமாக கேள்விகளை முன் வச்சாங்கன்னா அதை தன்னுடைய திறமையால நம்ம பக்கம் என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு விரிவாக இந்த மண் சார்ந்த அரசியல், பண்பாடு சார்ந்த அரசியல், தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்த அரசியல் எல்லாவற்றையும் அங்க ஓங்கி ஒழித்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வேண்டியதை பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு தாங்க இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிற இந்த பொறுப்பு. இவை எல்லாவற்றிலுமே இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர் வல்லுநரா இருக்காரா? மூத்த பத்திரிகையாளரான அண்ணன் திரு நாப்பா சேதுராமன் அவர்கள் கூட விரிவாக அவருடைய ஃபேஸ்புக்கில் கேள்வியா முன் வச்சிருக்காரு. அதை கூட இங்க நம்ம பதிவு பண்றோம். இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்புல திமுக சார்பாக திரு AKS விஜயன் அவர்களும், அதிமுகவில் திரு தளவாய் சுந்தரம் அவர்களும் இந்த பொறுப்புல இருந்திருக்காங்க. அவங்க எப்படி செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அட்லீஸ்ட் ChatGPTல போயாது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு மூத்த பத்திரிகையாளருங்க. இதற்கடுத்து அரசு மருத்துவமனைகளை பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் என்கிற திட்டம் துவங்கப்பட்டிருக்குங்க. அரசு மருத்துவமனையில பிறக்கின்ற குழந்தைகளை வளர்த்தெடுக்கணும், அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான், மாற்று கருத்தே இல்லை. அதே நேரத்தில் இதற்காக ஆகக்கூடிய அந்த செலவுகள், அதாவது ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 755 கோடிக்கும் மேல இதற்காக திட்டமிட்டிருக்காங்க. அப்ப இதுதான் கேள்வி எழுப்பியிருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர் விசிகாவுடைய தலைவர், இவங்களுடைய தோழமை கட்சி, கூட்டணி கட்சி திரு தொல் திருமாவளவன் அவர்கள் கூட இதை நீங்க மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சில விஷயங்களை சுட்டி காட்டியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கும் நிறைய பேர் பாதுகாப்பான பிரசவம் பார்க்கறது, ஆபத்து இல்லாதது அப்படின்லாம் அவங்களுடைய நம்பிக்கை பெரிய அளவுல தனியார் மருத்துவமனைகள்ல பிரசவம் பார்க்கறதா இருக்கு. அதுக்காகவே கடனை உடனே வாங்கியாவது எவ்வளோ லட்சங்கள் ஆனாலும் செலவு பண்ணி தாயும் சேயும் குழந்தையும் நல்லா வரணும் அப்படின்னு அங்கே போகக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சூழல் இருக்கு. அப்படி இருக்க இவ்வளோ பெரிய நிதியையும் நம்ம அரசு மருத்துவமனைகளுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காகவும் நல்ல பாதுகாப்பான அந்த சூழலை பாதுகாப்பாக உருவாக்குவது, நல்ல நல்ல உபகரணங்கள் வாங்குவது, மருத்துவ உதவிகளுக்காக, மருத்துவ சேவைகளுக்காக, அதற்காக இந்த பணத்தை நம்ம செலவு பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் அரசு மருத்துவமனை நோக்கியும் வருவாங்க. நம்மளுடைய அந்த உயர்ந்த நோக்கமும் சரியா இருக்கும். அதாவது டாக்டர்ஸ்க்கு, செவிலியர்களுக்கு, மருத்துவத்துறை டெவலப்மெண்ட்டுக்கு அதை நம்ம செலவு பண்ணாலே பாசிட்டிவா கிடைக்கும். மற்றபடி இப்ப தங்க மோதிரம் அப்படின்னாலும் அந்த குழந்தை வளர்றப்ப அது எந்த அளவுக்கு சின்னதாகும், பல விஷயங்கள் இதுல இருக்கு. இது ஒரு எமோஷனல் கனெக்ட், சென்டிமெண்டா இருக்குமே ஒழிய அதை தாண்டி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த கட்டமைப்பை வளப்படுத்துவதற்காக இதை செலவு செய்தால் அது பாசிட்டிவாக, செலவாக இல்லாம மூலதனமா சர்வீஸ்க்கு உதவியா இருக்கும் அப்படின்னு பலரும் சுட்டி காட்டுறாங்க. முக்கியமான சப்ஜெக்ட்டுங்கிறதுனால தான் இதை கொஞ்சம் விரிவாக நான் பேசிட்டேன். மூன்றாவதாக அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்தில் முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழாவுக்காக ஜூன் 22 அதற்காக கிட்டத்தட்ட அந்த 300க்கும் மேற்பட்ட பேருந்துகள் பல்வேறு மாநகராட்சி பல ஏரியாக்கள்ல இருந்தும் இங்கே அந்த விழா துவக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது. இப்போ கூட ஒரு பேருந்தில் பயணிச்சு அந்த புதிய பேருந்துகள் இதெல்லாம் அந்த துவக்க விழாலாம் இருந்தது இல்லையா, இதற்காகத்தாங்க கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மேலாக அந்த பேருந்துகள் எல்லாமே இங்கே சென்னையில், கோயம்பேட்டில், கீழாம்பாக்கத்தில் காத்துக்கிட்டே இருந்தது. இப்படி புதிய பேருந்து இயக்க தொடக்க விழாவுக்காகவே பல இடங்கள்ல இருந்து 300க்கும் மேற்பட்ட பேருந்துகளை இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதில் எவ்வளோ மனித வளம் வீணடிக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ செலவாகி இருக்கும். ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எரிபொருளை சேமிக்கணும், செலவு பண்ண வேணாம், குறைந்த பயன்பாட்டை குறைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பல வழிகாட்டல்கள் செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் இந்த விழாவுக்காக இங்கேருந்து இத்தனை பஸ்ஸையும் சென்னைக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க பல இடங்கள்ல இருந்தா, அப்ப இங்க வீணடிக்கப்பட்ட எரிபொருட்களுக்கும் மனித வளத்துக்கும் யாருங்க பொறுப்பேற்பது? இதற்கு முழுமையான, அவர்கள் மீது முழுமையான நடவடிக்கை தேவை அப்படின்னு காட்டமாகவே கண்டன அறிக்கை வெளியிட்டு இருக்காரு பாமகவுடைய தலைவரான மருத்துவர் திரு அன்புமணி ராமதாஸ். செலவினங்களை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தேவையில்லாம செலவுகளை ஏத்தலாமா அப்படிங்கிற கேள்விகள் வந்துட்டு இருக்கு. நான்காவது முக்கியமாக பார்த்தோம்னா, ஆவடி, தாம்பரம் உள்ளிட்ட 12க்கும் மேற்பட்ட மாநகராட்சிகள்ல
தூய்மை பணிகள்ல தனியார்களுடைய பங்களிப்பு அப்படின்னு அதற்கான டெண்டர்கள் அப்படின்னு சில முயற்சிகளை தீவிரப்படுத்தினாங்க. இதுவும் கடுமையான விமர்சனத்துக்கு ஆளானது. இப்ப திரு தொல் திருமாவளவன் அவரும் கூட ஏற்கனவே சென்னையில சில மண்டலத்துல இப்படியான முயற்சிகள் எடுத்தப்பதான் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம், விசிகாவும் அவங்களுக்கு ஆதரவாக போராடினாங்க. தனியார் பங்களிப்பு கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இப்ப புதிய அரசாங்கமும் இப்படி பண்ணலாமா அப்படின்னு விமர்சிச்சிருந்தாரு. பல்வேறு கட்சிகளும் கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருந்தாங்க. அட்லாஸ்ட் அந்த எதிர்ப்புகளுக்கு பணிந்து தூய்மை பணிகள்ல தனியார்களுடைய பங்களிப்புக்கான அந்த டெண்டர் முறை ரத்து செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. எப்படி முந்தைய திமுக ஆட்சியில 12 மணி நேரம் அப்படின்னு அப்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கொண்டு வந்தாரு. அப்புறம் தோழமை கட்சிகளே சுட்டி காட்டின பிறகு அப்புறம் அதை வித்ட்ரா பண்ணிட்டாரு, தவறுதான் அப்படின்ட்டு. அதே போலதான் இந்த அரசாங்கமும் இனிமேல் இப்படி கொண்டு வருவதற்கு முன்னாடியே யோசிச்சும் பார்க்கணும். இதற்கு அடுத்த விஷயம் தான் மிகப்பெரிய அளவுல விவாதங்களை உருவாக்கி இருக்கு. குறிப்பா மூத்த அமைச்சரான திரு கே ஏ செங்கோட்டையன் அவர் அடையாள அட்டை மாணவர்களுக்கு கொண்டு வர முயற்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுதான் பெரிய விமர்சனத்துக்கும் ஆளாகி இருக்குங்க. என்னன்னா, சாதிக்கான அடையாள அட்டையா அப்படின்லாம் பலரும் கொதிக்கிறாங்க. அதாவது அவர் சொன்னது ஆண்டுதோறும் மாணவர்கள் ஜாதி சான்றிதழ்களை வாங்குவதற்கான மாற்றான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம்னு இருக்கும். மாணவர்களுக்கு ஐடென்டிட்டி கார்டு அடையாள அட்டை வந்து நம்ம வழங்கலாம்னு முடிவு செஞ்சிருக்கோம். அந்த அடையாள அட்டையில மாணவருடைய பெயர், முகவரி, பிளட் குரூப், ஆதார் அட்டை, தொலைபேசி எண் அனைத்தும் இணைக்கப்படும் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு. மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு. ஆனா அடுத்து அவர் சொன்னதுதான் பலருக்கு இடியை இறக்கிருக்கு. மாணவருடைய ஜாதி சான்றிதழ் விவரம் அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருக்காரு. அப்ப ஒரு ஐடென்டிட்டி கார்டை வந்து நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அப்ப அவர் என்ன சாதி அப்படின்னும் அதுல இடம் பெற்று இருக்குமா? அப்ப அவர் என்ன அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுப்பாங்களா? இது எப்படி சமூக நீதி அரசாங்கமா ஆகும்? மூச்சுக்கு 300 தடவை சமூக நீதி அரசு அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்க அடையாள அட்டையில மாணவர்களுடைய அடையாள அட்டையில ஜாதி விவரங்கள், அந்த சான்றிதழ் விவரங்கள் எதுக்கு? ஏற்கனவே பார்த்தோம்னா அந்த கலர் கயிறு, இந்த கலர் கயிறு அப்படின்னு அறிவிக்கப்படாத ஒரு சாதி ரீதியிலான அடையாள அட்டையை மாணவ செல்வங்கள் சுமந்துகிட்டு இருக்காங்க. இதையே தடுக்கணும் அப்படின்னும் பெரும் முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். மாணவ செல்வங்களுக்குள்ளார அதாவது ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, பிரிவினைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் யூனிஃபார்ம் மெத்தட்ல இருந்து எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்கோம். எல்லோரும் படிக்கணும், எல்லோரும் மேல வரணும், சமமான ஒரு வளர்ச்சியை பெறணும். இதுதான் சமூக நீதி அப்படின்னும். இங்க அமைச்சரவையில கூட 8 பட்டியலின அமைச்சர்களை நாங்க நியமிச்சிருக்கோம் அப்படின்னு பெருமிதத்தோடு தாவேக்கா தெரிவிக்கிறாங்க. நல்ல விஷயம்தான். அப்படி இருக்க ஒரு சமூக நீதி அரசாங்கம் செய்யக்கூடிய செயலா இது அப்படின்னு கேள்விகளும் கண்டனங்களும் வந்த வண்ணம் இருக்கு. இப்ப உதாரணமா சொல்லணும்னா முன்னாள் நிதி அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவருமே மாணவர்களுக்கிடையே சாதி அடையாளத்தை ஊக்குவிக்கும் வகையில இந்த விஷயம் இருக்கு, இது சம்பந்தமாக விளக்கம் வேண்டும், இது தவறு அப்படின்னு அவரு சுட்டி காட்டியிருக்காரு. பலருமே இதை கண்டிச்சிருக்காங்க. முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரும் கூட மாணவர்களுடைய ரத்த வகை, ஆதார் எண்ணு இதெல்லாம் குறிப்பிடுறது கூட ஓகேங்க, ஆனா இடஒதுக்கீடு மற்றும் அரசாங்கத்துடைய சமூக நீதி பயன்களை பெற வேண்டிய இடத்துல மட்டும் சாதி சான்றிதழ் விவரங்களை வெளிப்படுத்திக்கலாம், மற்றபடி இப்படியான அடையாள அட்டை தவறு, இதற்கு மாண்புமிகு அமைச்சர் தான் விரிவான பதில் அளிக்கணும் அப்படின்னு அவரும் கேள்விகளை எழுப்பியிருக்காரு. இந்த நிலையில தற்போதைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான திரு ராஜ்மோகன் அவர்கள் அடையாள அட்டை விஷயம் வந்து தவறா புரிந்து கொள்ளப்பட்டது, அப்படி கிடையாது, அடையாள அட்டையில் சாதி தேவையில்லை அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சிருக்காருங்க. இருந்தாலும் எதற்காக இப்படியாக ஒரு விஷயத்தை தொடங்கி அடுத்த ஒரு சர்ச்சைகள் ஏற்பட்டு இந்த அரசாங்கம் இன்னும் தெளிவாக சரியாக செயல்படணும். இந்த விமர்சனங்களை வந்து ஏதோ காலி பண்ற மாதிரி எதிர்க்கட்சி மனநிலையிலிருந்து சொல்ற மாதிரி எடுத்துக்காம இதெல்லாம் நம்ம தவற விட்டுருக்கோம், இல்ல தவறா புரிந்து கொள்ளப்படும் அளவுக்கு செயல்பட்டிருக்கோம், இதெல்லாம் நம்ம சரியா வச்சு இன்னும் அதாவது சரியான வெளிப்படை தன்மையான அரசாங்கம்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா முதலமைச்சர், அதை செயலளவிலும் அவரு கொண்டு வரணும். இந்த 48 நாட்கள் ஆட்சியை அப்படியான ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு சரியை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் சமூக ஆர்வலர்களுடைய ஒரு கோரிக்கையாகவும் இருக்குங்க. விலகிய மதிமுக மீண்டும் வைகோ வெர்சஸ் மு க ஸ்டாலின் வார் ஸ்டார்ட். யார் கை ஓங்குகிறது? 2 இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் IUML இவர்களை தொடர்ந்து மதிமுகவும் நாங்க திமுக கூட்டணியில இருந்து விலகுறோம் அப்படின்னு முடிவை அறிவிச்சிருக்காங்க. அதிரடியாக இந்த ஜூன் 27ஆம் தேதி அவங்களுடைய பொதுக்குழுவில் இப்படியாக அறிவிச்சிருக்காங்க. அதனுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் தான். எப்படின்னா அதாவது மதவாத கட்சிகளோடு அந்த கூட்டணியில இருந்த அதிமுக வெறும் 47 MLAக்கள் தான் வெற்றி அடைஞ்சாங்க. அவங்களையே ஆட்சியில் அமர்த்தலாம் சில முயற்சிகள் நடந்தது. இப்படியாக திமுக மேல ஒரு
சார்ஜ் வச்சுட்டு கூட்டணில இருந்து அவர் விலகி இருக்காரு. ஆனாலும் இந்த 2 நாள் கூட்டத்திலும் பல்வேறு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுங்க. முதல் நாள் ஜூன் 26 உயர்நிலை குழு கூட்டம் அரங்கேறினது. இந்த கூட்டத்தில் அவங்களுடைய சீர்காழி எம்எல்ஏ திரு செந்தில் செல்வன் அவரு மிஸ்ஸிங். அவரு பங்கெடுக்கல இந்த கூட்டத்தில். ஏன் அப்படின்னு கேள்வி வந்தப்ப, நான் ஏற்கனவே மதிமுகவிலிருந்து விலகி திமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் என்கிற அடிப்படையில் அங்கே சேர்ந்து உதயசூரியன்ல நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன், உயர்நிலை குழுக்குள்ள நான் உறுப்பினராக இல்லை மதிமுகவில் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இப்போ பார்த்தா 2வது நாள் பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்தோம்னா மற்றொரு சட்டமன்ற உறுப்பினரான கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரான திரு டி.எம். ராஜேந்திரன் அவரும் பங்கேற்கலைங்க. அதோடு நிற்காம ஒரு கடிதத்தையும் அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு. மதிமுக தலைவர், உங்களுடைய நன்மை நம்முடைய கட்சி நன்மைக்காகவும் இந்த முடிவு எல்லாவற்றையும் ஒரு 6 மாத காலம் தள்ளி வச்சிருந்திருக்கலாமே, இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அந்த ராஜினாமா போன்ற விஷயங்கள் ஏற்புடையதா இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு கடிதத்தை பதிவு செஞ்சிருக்காரு. சரி, என்ன நடந்தது அப்படின்னா, உயர்நிலை குழு கூட்டம் அந்த முதல் நாள் கூட்டத்திலேயே நம்ம திமுக நமக்கு நிறைய நெருக்கடிகள்லாம் கொடுத்திருந்திருக்கு, ஆனாலும் நம்ம பொறுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அவங்களுடைய போக்கு சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 மதிமுக 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செஞ்சுட்டு நம்ம டிவிகே கூட்டணியில் நம்ம தனி சின்னத்தில் நின்று வெற்றி பெறுவோம், அங்கே அமைச்சரவையில் பங்கு உள்ளிட்ட பல விஷயங்களும் வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படின்னு இதை பேசியிருந்தாங்க. 2 பேரும் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்தியிருந்தாங்க. ஆனால் இந்த சைடு 2 பேருக்குமே ஒரு தயக்கம் இருந்தது. அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அறிவாலய தரப்பும் ஸ்மெல் பண்ணி, திராவிட கொள்கையோடு இருக்கீங்க, தாவேக்காலேயே நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு, தனி சின்னத்தில் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பெல்லாம் இருக்கும், இப்படி பல கேள்விகளும் முன் வச்சு இங்கே உதயசூரியனில் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க, எந்த சிக்கலும் இல்லையே அப்படின்னு சில விஷயங்கள் பேச இந்த 2 பேருமே அதை உள்வாங்கிக்கிட்டாங்க. ஒன்று. 2வது முக்கியமாக பார்த்தோம்னா, கடையநல்லூர்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6253 வாக்குகள் வித்தியாசத்துல ராஜேந்திரன் அவர்கள் வெற்றி அடைஞ்சாலும் 3வது இடத்துக்கு தான் தாவேக்கா போனது. அப்ப தாவேக்காவுக்கும் அவருக்கும் இடையிலான அந்த வாக்கு வித்தியாசம் 30,578. 2வது இடம் அதிமுக பெற்றிருந்தாங்க. அதே தான் சீர்காழியிலையும் பார்த்தோம்னா 11,417 வாக்குகள் வித்தியாசத்துல செந்தில் செல்வன் அவர்கள் வெற்றி அடைஞ்சாலும் 2வது இடம் அதிமுக, 3வது இடம் தாவேக்கா திரு கோபிநாத், 12,300 வாக்குகள். ஸோ நம்ம தனியாகவே இங்கே உதயசூரியனுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு. அப்படி இருக்க நம்ம ஏன் இன்னும் ராஜினாமா பண்ணிட்டு போய் மறுபடியும் நின்று எதுக்கு சுற்றி வளைச்சு வரணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்புறம் குதிரை பேர அரசியல் உள்ளிட்ட பல விஷயங்களும் மக்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, ஒரு கொஞ்சம் விமர்சனத்துக்கும் உள்ளாக்கி இருக்கு தாவேக்காவை. இந்த நிலையில இவ்வளோ அவசரம் தேவையா அப்படின்னு தான் இந்த 2 பேரும் பின்வாங்க. இது மதிமுக சைட வைகோ அவர்களையும் அவங்களுடைய மகன் முதன்மை செயலாளர் திரு துரை வைகோ எம்பி அவரையும் செம்ம கோபமாக்கி இருக்கு. அதனால அடுத்த கட்டமாக சில ஆக்ஷன்கள் எடுக்கலாம், அதுக்கான முயற்சிகள் ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்லாம் தகவல்கள் வருதுங்க. இப்ப அடுத்தடுத்து மதிமுக இருக்கக்கூடிய முக்கிய முகங்களை அறிவாலயம் பக்கம் கொண்டு வர அறிவாலயம் முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. அந்த காட்சிகளையும் பார்க்கலாம்ங்க. அதாவது 1990களுக்கு பிற்பாடு பார்த்தோம்னா முதலாக அங்க திரு மு.க. ஸ்டாலின் வெர்சஸ் திரு வைகோ அப்படின்னு ஒரு வார் ஸ்டார்ட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் தான் மதிமுக அப்படின்னு ஒன்று தனியாக ஒரு கட்சி உருவானது. அதற்கு அடுத்து இந்த 2026 மறுபடியும் அந்த 2 ஆளுமைகளுக்கு இடையே, 2 துருவங்களுக்கு இடையே அந்த வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பார்ப்போம் யார் வெளில போகிறார்கள் அப்படின்னு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்ம இயக்குனர் கே. பாக்கியராஜ் அவர்கள், அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது. பல படங்கள் திரைக்கதையினாலே அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். அதில் எனக்கு பர்சனலாக பிடிச்ச படம் தாவணி கனவுகள். செம்ம கமர்ஷியலாக உழைப்பால் உயர முடியும் அப்படிங்கிற ஒரு மாரல், அந்த ஒரு மெசேஜை அதில் கொடுத்துருப்பாரு. ஐயா சிவாஜி அவருடைய நடிப்பாகட்டும், அதில் பாரதிராஜா ஐயாவும் இடையில வருவார். சூப்பராக, அதாவது 5 தங்கச்சிகள் நினைக்கிறேன், அந்த அவர் எழுதி வச்சிருப்பாரு, திருடணும், பெரிய பணக்கார பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், திரைப்படங்களில் நடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொன்றா தப்பாக ஆகி கடைசியாக திரைப்படங்களில் நடித்து அவர் பெரிய ஆளாக வருவார். செம்ம படங்க. அப்புறம் இது நம்ம ஆளு, ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, உழைக்காமல் வெற்றி பெறக்கூடாது, குறுக்கு வழி சரியில்லை அப்படிங்கிறத சார்லி அவர்களுடைய கதாபாத்திரத்தின் மூலமாக வலியுறுத்தியிருப்பார். ரொம்ப சூப்பரான ஒரு டைரக்டர். சொக்கத்தங்கம் படம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய படத்தில் அந்த ஓப்பனிங் சீனே பாருங்களேன், வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் சும்மா யூடியூப்பில் போட்டு பாருங்கள். தன்னுடைய திரைப்படங்கள் மூலமாக திரைக்கதை எப்படி இருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தவர் இன்னைக்கு நம்மோடு இல்லை. ஆனாலும் அவருடைய திரைப்படங்கள் மூலமாக நம்ம வாழ்க்கையிலையும் அந்த திரைக்கதை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. நம்மோடு எப்பொழுதும் அவர் இந்த வடிவத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்காரு. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம்.